மகர ராசிக்காரங்க, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. யாருமே உங்களோட உழைப்பை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், அந்த ஒவ்வொரு கஷ்டமுமே உங்களை உடைக்க வரலை, உங்களை ஸ்ட்ராங்காக வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக சரியாக தெரியும். மற்றவங்க ஓஞ்சி போகிற நேரத்தில் கூட நீங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ இல்லைனாலும் சரி, நாளைக்கு நம்பிக்கையோடு உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணுங்க, முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த முயற்சி தான் மகரத்துக்கு ஒரு வெற்றியின் ரகசியமாகவே அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதில் வீணாக போகாதுங்க, கவலைப்படாதீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் நின்ன இடத்துல இருந்து எல்லோருமே உங்களை வியந்து பார்க்குற அளவுக்கு வளர்ச்சி அடைவீங்க. அந்த நாள் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு செயல்படுங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால என்ன மாதிரியான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் தான் நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரங்க, மற்றவங்களோட பார்வையில் பார்க்கறதுக்கு சாதாரணமாக தோணலாம். ஆனால் உங்கள் மனசு இருக்குல்ல, உங்கள் முயற்சி இருக்குல்ல, அது சாதாரணமே கிடையாது. ரொம்பவுமே ஒரு சிறப்பு உங்களுக்கு இருக்கிற பலம் இதுதான். நீங்கள் சத்தமாக பேச மாட்டீங்க, ஆனால் உங்கள் வேலை தாங்க இந்த உலகத்துக்கு பதிலே சொல்லும். கேள்விக்கு எப்பவுமே உங்கள் வார்த்தையில் பதில் இருக்காது, உங்கள் செயல் பதிலாக இருக்கும். கேள்வி கேட்டவங்க வாயடிச்சு போகிற அளவுக்கு தான் உங்கள் ஒவ்வொரு செயலுமே இருக்கும். அதான் முதல்ல சொன்னோம், வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க, யாருமே உங்கள் உழைப்பை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டதா சரித்திரமே கிடையாது. என்னோட வேலை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத, ஏன் கஷ்டத்தை கூட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா மாற்றுறீங்கள, இதுவுமே ஒரு சிறப்பானது. இந்த பலம் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதனால் மட்டும்தான். மற்றவங்களுக்காக தயங்கி நீங்கள் விட்டு கொடுத்து போகிறத மாற்றிக்கிட்டாலே கஷ்டம் உங்களை நெருங்கவே நெருங்காது. அது அற்புதமான ஒரு ராசி இந்த மகர ராசி. இது வரைக்கும் பட்ட கஷ்டம் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னா இனிமேல் நீங்கள் உங்களுக்காக உழைச்சிக்கோங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. மற்றவங்க சொல்கிறதுக்கெல்லாம் காது கொடுத்துட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. இந்த 3 விஷயத்தை செயல்படுத்தினாலே போதும், மகர ராசிக்காரங்களோட வளர்ச்சியை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. உங்கள் இலக்கு என்ன அப்படிங்கிறத தினமுமே உங்கள் மனசில் சொல்லி பாருங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நீங்கள் வழிபடுங்க. உங்களோட குறை சொல்கிறாங்கள, அந்த குறை சொல்கிறவங்கள பற்றி நீங்கள் மனசுலேயே கூட குழப்பிக்காதீங்க, அவங்கள கவனிக்கவும் கவனிக்காதீங்க. உங்கள் வேலையை நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சால் கண்டிப்பாக உயர்வு உங்களை தேடி தானாக வரும். மகர ராசிக்காரங்க மெதுவாக முன்னேறக்கூடியவங்க. ஆனால் மெதுவாக வந்தாலும் தான் வந்த இடத்தை மற்றவங்க யாருமே பிடிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருப்பீங்க. மகர ராசி சத்தம் வராத ஒரு ராசி, ஆனால் சத்தம் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக வரலாறாக இருக்கும். அப்படி ஒரு அருமையான ராசியாக நீங்கள் செயல்படுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்த கஷ்டமும் வரக்கூடிய கஷ்டமும் தீர நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவானை தொடர்ந்து வழிபடுங்க. எப்படின்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்பு. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபடுறது இன்னும் சிறப்பு. இப்போ கூட சனி பகவானை மனசார நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வும் நன்மையும் எல்லா வகையிலுமே நீங்கள் கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தரும். இனிமேல் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னாலுமே நிரந்தர தீர்வு பெற முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்குல்ல ஜோதிட நம்பர், அதுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜனனகால ஜாதக அமைப்பால் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு பெற முடியும். எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஜாதகம் மாறும், அமைப்புகளுமே மாறி தான் இருக்கும். அதை பொறுத்து வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வரும், நல்லதும் வரும். அந்த பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு ஜாதக அமைப்பு தானே, அதனால தான். இப்போ இந்த பிரச்சனையால் எந்த ஒரு கெட்டதும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம இறை வழிபாடு செய்கிறோம். ஆனால் பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னா ஜனனகால ஜாதக அமைப்பால் நிரந்தர தீர்வு பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, அதோட நிலையில் என்ன மாற்றம் வரப்போகுது, இதனால் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரக நிலை. இந்த கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தனவாக்கு குடும்பஸ்தானம் வருது. அதில் ராகு பகவான் இருக்கார். அடுத்தது தைரிய வீரிய ஸ்தானம், அங்கே சனி பகவான்.
பஞ்சமஸ்தானம் அடுத்து அங்கே செவ்வாய். இந்த ரணருண ரோகஸ்தானம் இதில் தான் சூரியன் புதன் 2 கிரகத்தோட சஞ்சாரமும் இருக்குது. கலஸ்திரஸ்தானத்தில் குரு சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி கிரக நிலைகள் இப்போ உருவாகியிருக்குங்க. இந்த கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 5ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் வந்து கலஸ்திரஸ்தானத்துலேருந்து மாறி அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் வந்து ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்துலேருந்து 31ஆம் தேதிக்கு கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. இப்போ வந்து பலன்கள் மாறுபடும். கிரக நிலைகளாலும் அதோட மாற்றங்களாலும் பலன்கள் 12 ராசிக்குமே வேறுபடும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கடினமான உழைப்பால் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை அடைஞ்சிட்டு வரீங்க. அதே நேரத்தில் பாருங்கள், மற்றவங்க உங்களுக்கு நிறைய இடையூறையுமே தந்துட்டு தான் இருக்காங்க. மற்றவங்க தரக்கூடிய இடையூறுகளை கூட தனக்கு சாதகமாக மாற்றக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்களா மகர ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்திக்கிறது நல்லதுங்க. பெரும்பாலும் நீங்கள் பேசவே மாட்டீங்க. ஆனாலும் இப்போ பேசும்போது நிதானமாக கவனமாக பேசுங்க. வார்த்தை குறைவாக இருந்தாலும் அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல, அது பெருசு. அதனால் நீங்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்திக்கிட்டு செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். எதை பேசினாலும் சரி, வார்த்தையில் நிதானமாக இருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு புரியுதா? எதை பேசினாலும் நிதானமாக கவனமாக பேசுங்க. நிதானத்தை கடைபிடிச்சா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ராஜாங்க ரீதியிலான காரியம் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்குது. ஆமாங்க, ரொம்ப நாளாக வழக்கு விவகாரம் ஏதாச்சும் நிலுவையில் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது அப்படின்ற பேச்சுவார்த்தைகளுமே இப்போ சாதகமாக மாறும். இந்த மாதம் நிரந்தர தீர்வு இருக்குது, பிரச்சனைக்கான தீர்வு வரும். அது வழக்குகள் சாதகமாக மாறும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் உங்களுக்கு பொருள் சேர்க்க நல்லாயிருக்கு. அதே போல் குடும்பத்தோடு வெளியில் சுற்றுலா செல்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தகுதியான நேரத்தில் தேவையான உதவிகள் சரியாக கிடைக்கும் உங்களோட நண்பர்களால். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கு. கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பின்னடைவுகளை பார்க்கும்பொழுது இப்போ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். தொழில் வியாபாரம் பின்னடைவு நீங்கி முன்னேற்றத்தில் வரப்போகுது. அதனால் பண வரத்து நல்லாயிருக்கு. இந்த காலத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, எதிர்கால தேவைக்காக சேமிக்கணும். கடன் அடைக்கிறதுக்கு சரியாக பயன்படுத்தணும். இனிமேல் பெரிய அளவில் கடன் வாங்காமல் இருக்கணும். இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும். அதே போல் ஏன் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ கொஞ்சம் வீண் பழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்கள் பேரில். அதனால தான் கொஞ்சம் கவனமாக நிதானமாக சுதாரிச்சிடுங்க இந்த மாதத்தை. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. பழைய பாக்கி வசூலாகும். இது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். வருமானம் இல்லை அப்படின்னு இந்த நிலை மாறுது. வியாபாரம் தொடர்பான ஒரு சில காரியங்கள் கூடுதல் கவனம் செலுத்தினா நன்மையை பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் வேலையை சரியாக செஞ்சு முடிக்க கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையும் யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க. இதை மாற்றிக்கோங்க. அப்படி பேசாமல் இருக்கிறது நல்லது. அலுவலக சூழலில் உங்கள் பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது பஸ்ஸோ ட்ரெயின்லையோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கூட உங்கள் பொருட்களையும் உடைமைகளையும் கவனமாக பார்த்துக்கோங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து கண்டிப்பாக போகணும். அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவி உங்களுக்கு இடையில் மனம் விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணி மனம் விட்டு பேசி முடிவு பண்ணுங்கள். அது நல்லதாக இருக்கும். 2 பேரும் போட்டி போட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது பிரச்சனை தான் இருக்கும். எடுக்கிற முடிவு நல்லதாக இருக்கணும் அப்படின்னா 2 பேரும் பேசி முடிவு பண்ணுறது நல்லது. பிள்ளைங்களோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் பண்ணுறது நல்லதாக இருக்கும். பிள்ளைங்களை தட்டி கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கு மதிப்பில்லாமல் போகும். தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. விட்டு கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் வீண் பேச்சை குறைச்சிக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டையோ குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்டையோ தேவையில்லாத பேசி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. வீணான பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. இது 3 விஷயத்தையும் பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடிய அமைப்பு வருது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு, சிறப்பான அமைப்பு, எதிர்பார்த்த புகழ், நல்ல ஒரு பாராட்டு, இதெல்லாமே கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் சூப்பராக இருக்குது இப்போ ஒரு நிலை. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாகனத்தை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் சில மாற்றங்கள் கூட வரும். ஆனால் உங்கள் நண்பர்கள் பக்கபலமாக இருக்காங்க. இப்போ
நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். இதனால் வாழ்க்கை தரம் உயரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு உங்களுக்கான பாடங்களை நீங்கள் படிக்கணும். மகர ராசிக்கு இப்போ சொன்ன எல்லா அமைப்புகளுமே பாருங்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்ததை விடவே இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் தான். வம்பு வழக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கவனமாக பொறுமையாக நிதானமாக செயல்படணும். கோபத்தை தவிர்த்தே ஆகணும். அவசர முடிவு கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். திட்டமிட்டு செய்கிற எல்லா விஷயத்துலையுமே நன்மை நடக்கும். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறது கிடையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருங்க. வார்த்தைகளை நிதானமாக இருங்க. நண்பர்களிடையில் பேசும்போது கூட நீங்கள் கவனமாக தான் பேசணும். எல்லா அமைப்புகளுமே சூப்பராக இருக்குது. அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கான பலன்கள் இருக்குது. சிறப்பான உயர்வு எல்லா வகையிலுமே உங்களை வந்து சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மகர ராசிக்காரங்க, சனி பகவானின் அருள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.